இந்த நாளுக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி ஜெபிக்கும்படி வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, நீங்கள் ஓய்ந்திருப்பீங்க, நீங்கள் செழித்திருப்பீங்க, நீங்கள் பெருகுவீங்க. இழந்ததெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் சந்ததியை பற்றி கவலைப்படாதீங்க. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் சொல்லுங்கள், யெகோவா ஈரே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19:30. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இப்போ இங்க யூத வம்சத்தாரன் யாரு சொல்லுங்க? நான் தான் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே மேலே போயிட்டே இருப்போன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு கீழே விழுவோம், டக்குன்னு நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம், டக்குன்னு வாழ்க்கையில் தோற்று போயிடுவோம். எப்போதுமே சுகமான பலவான இருப்பேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு என்ன செய்யலாம்? ஒரு பலவீன தாக்கத்தில் வரலாம், ஒரு கஷ்டம் வரலாம், ஒரு நஷ்டம் வரலாம், ஒரு துக்கம் வரலாம், நெருக்கம் வரலாம். கீழே விழுந்துருவீங்க. பணப்பிரச்சனை கீழே விழுந்துருவீங்க, அன்பு இல்லாமல் கீழே விழுந்துருவீங்க, சமாதானம் இல்லாமல் கீழே விழுந்துருவீங்க, நெருக்கத்தில் கீழே விழுந்துருவீங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் கீழே விழுந்து எந்திரிக்க முடியாமல், இந்த பிரச்சனையிலேருந்து எந்திரிக்க முடியாமல், இந்த கடன் பிரச்சனை எந்திரிக்க முடியாமல், இந்த போராட்டத்தில் எந்திரிக்க முடியாமல் விழுந்த மண்டமாகவே குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருப்போம். இப்போ 2 லட்சம் கடன் இருக்குன்னா அந்த 2 லட்சம் கடனோட அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்போம் 8 வருஷமாக. அதுலேருந்து விடுதலை பெற முடியல, அதுலேருந்து எந்திரிக்க முடியல. ஒரு பலவீனம் இருக்குன்னா அந்த பலவீனத்தை விழுந்துட்டோம்னா அந்த பலவீனத்திலிருந்து 100க்கு 100 சுகத்தை பெற முடியாமல் அதே பலவீனத்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஒரு நெருக்கம் வந்துருச்சுன்னா அதே நெருக்கத்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்போம், எந்திரிக்க முடியாமல். சமாதானம் இல்லாமல் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதே சமாதானம் இல்லாமல் தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்பு இல்லாமல் தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, வெற்றி இல்லாமல் தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரச்சனையோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பிரச்சனையோட சாப்பிட்றீங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அதாவது மறுபடியும் நீங்கள் வேர்பற்றி உங்கள் இலையில் பூ பூத்து காய்க்க போகிறது. ஆமென். மறுபடியும் என்ன செய்ய போகிறீங்க? கனி கொடுக்க போகிறீங்க. அப்போ நான் மறுபடியும் என்ன அர்த்தம்? வேறு பட்டு போச்சு, வேறு பட்டு போச்சு. இனிமேல் இந்த மரம் என்ன செய்யாது? வளராது. உங்கள் வாழ்க்கை தோற்று போச்சு. உடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிவு கட்டிடக்கூடாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கலாம், நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், அன்பை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், இரக்கத்தை இழந்திருக்கலாம், தாழ்மையை இழந்திருக்கலாம். ஆனால் இழந்து கீழே விழுந்து கிடக்கு. எப்போ நான் திருப்பி நான் பழைய நிலைமைக்கு வருவேன்? எப்போ முழு சமாதானமாக வாழுவேன்? எப்போ முழு அன்பாக வாழுவேன்? எப்போ முழு ஐஸ்வர்யத்தில் வாழுவேன்? எப்போ இந்த பிரச்சனை எனக்கு மாறும்? நான் கீழே விழுந்துட்டேன், நஷ்டம் அடைஞ்சு போச்சு, இந்த நஷ்டத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியல அப்படிங்கிற நினைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் வேர்பற்றி நீங்கள் பூ பூத்து காய் காய்க்கும்படி கனி கொடுக்குற ஒரு மரமாக நீங்கள் அனைவரும் மாற போகிறீங்க. அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்ல, மறுபடி. எல்லாம் சொல்லுங்கள், நான் மறுபடி வேறுபற்றி வாழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரசிக்கப்பட்ட புதுசில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிப்பாங்க. ஆனால் இப்போ சோர்வாக போயிடும். நான் சொல்கிறேன், மறுபடியும் ஜெபாவி உங்களை மூட போகுது, மறுபடியும் அபிஷேகம் உங்கள் மேலே மூட போகிறது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லுங்க, மறுபடி. திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் மறுபடியும் காஞ்சு போன என் வேறு அது கனி கொடுக்கிற வேறாக மாறப்போகுது. அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்? மறுபடி செழித்து எந்தெந்த காரியத்தில் நீங்கள் காஞ்சி போய் இருக்கீங்களோ, ஆனால் அந்த காஞ்சி போன அந்த வேறு ஈரம் பட்டு மறுபடி தழுக்க போகிறது. எல்லாம் சொல்லுங்கள், மறுபடி நான் தழுக்க போகிறேன். ஏன்னா வேறு நல்லா இருந்தால் தான் கிளை நல்லா இருக்கும்.
அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மறுபடியும் நான் எழும்ப போகிறேன், மறுபடி வேறுபட்டு போகிறீங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எரேமியா 31:4-5. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை வந்து ஆரவாரம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், முற்றிலும் என் வாழ்க்கை அழிந்து விட்டது, முற்றிலும் என் வாழ்க்கை அழுகையோடு தான் இருக்கிறது அப்படிங்கிற நிலைமையில் யாராவது இருந்தால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை என்ன செய்ய போகிறாரு, மாற்ற போகிறாரு. அது மாத்திரமல்ல, எரேமியா அந்த 31:5 வாசிங்க. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. அதாவது நீங்கள் நாட்டப்பட்டு அதற்குண்டான பலனை என்ன செய்ய போகிறீங்க? அல்லேலூயா. ஒரு திராட்சை தோட்டம், ஒரு சப்பாட்டா பழ தோட்டம், ஒரு திராட்சை தோட்டம், சப்பாட்டா பழ தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், வேற என்ன தோட்டம், கொய்யா தோட்டம், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, ஆப்பிள். ஆப்பிள் நம்ம நாட்டில் வராது, காஷ்மீருக்கு வரும். நம்ம நாட்டில் வர்றதை சொல்கிறேன். அல்லேலூயா, சத்தமாக சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா அதை நீங்கள் நாட்டப்பட்டு அதன் கனியை புசித்து மிச்சத்தை விற்று, அதான் அந்த வசனம். அதான் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நிறைய பேர் தோட்டத்தை நினைக்கிறதே கிடையாது. தோட்டத்தை நினச்சிருக்கீங்களா? நினைக்கிறதே கிடையாது. அல்லது வயக்காட்டில் விளைச்சலை நினச்சிருக்கீங்களா? நினச்சி கிடையாது. நீங்கள் வேலை பார்க்குற, சாப்பிட, கஞ்சி குடிக்க, இந்த லோனை போடுவோமா அந்த லோனை போடுவோமா, இதுதான் மைண்டில் இருக்கும். ஒரு தோட்டம் வாங்கணும், ஒரு திராட்சை தோட்டம் வாங்கணும், ஒரு சப்பாட்டை பழம் தோட்டம் வாங்கணும், வாங்க வேணாம், இது இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சாலே போதும். அல்லது இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாக இருக்குன்னு நினச்சி ஒரு கற்பனை பண்ணி வாழ்ந்துப்பார். எனக்கு ஒரு சப்பாட்டா பழம் தோட்டம் இருக்குது, அந்த சப்பாட்டா பழ தோட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அதை பிடுங்குற மாதிரி ஒரு ஃபீலிங், சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங், பெட்டி பெட்டி அடுக்கிற மாதிரி ஃபீலிங், அது மட்டும் செஞ்சு போதும். இப்படியே டெய்லி நீங்கள் சப்பாட்டா பழ தோட்டத்தை நினச்சிருந்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தங்க வருவாங்க, அம்மா எனக்கு ஒரு தோட்டம் 2 ஏக்கரில் வச்சுருக்கேன், என்னால் வயசாகி போச்சு பார்க்க முடியல, நீ பார்த்துக்க, நீ வந்து எப்போ சப்பாட்டா பழம் நடக்கிறியோ ஒரு 5 பெட்டி எனக்கு கொடுத்து மீதி நீ வச்சுக்க. அல்லேலூயா. நிறைய இடத்துல நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது. இப்போ தோட்டம் வச்சு என்ன செய்வாங்க, குத்தைக்கு விட்டுட்டு எனக்கு வந்து ஒன்றும் தர வேணாம், மாதம் அந்த வேலை அறுக்கும் போது எனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டுருவாங்க. நாளடைவில் அது என்ன செஞ்சிடும், சொந்தமாக மாறிடும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவதுங்க, ஏன் இது நம்ம வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு கேட்டால், அதை குறித்து சிந்திப்பது கிடையாது, அதை குறித்து எண்ணுவது கிடையாது, அதை குறித்து தியானிப்பது கிடையாது, அதை குறித்து பேசுவது கிடையாது. நீங்கள் பேசுனா தான் நடக்கும். ஆமேன். நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறது கிடையாது, அதை குறித்து நினைக்கிறது கிடையாது. எசேக்கியேல் 17:6, அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடியாயிற்று, அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. எப்படி நம்ம எப்படி இருக்கணுமா, நம்ம பரவி என்ன செய்யணுமா, பரவி என்ன செய்யணும், கிளைகள் விடணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இங்கே இருங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துலையே இருந்த அதே வேலை, அதே சம்பாத்தியம், அதே வருமானம், அதே படிப்பு அப்படி அல்ல. நீங்கள் என்ன செய்யணும், பரவி என்ன செய்யணும். எப்படி எங்க அவரைக்காய் செடி பார்த்துருக்கீங்களா? அவரைக்காய் செடியா கொடியா? புடலங்காய் செடியா கொடியா? கொடி. அவரைக்காய் கொடி, அவரைக்காய் கொடி தான். ஆமாத்தா,
காய் மட்டும் அவரைக்காய் மட்டும் போய் வாங்குறீங்க, அது எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. கொடியிலையும் இருக்குது, செடியிலையும் இருக்குது. வெண்டைக்காய் கொடியா செடியா, கத்திரிக்காய் கொடியா செடியா? அப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அல்லேலூயா. அப்போ செடியிலேருந்து வர்ற காய்கறி இருக்குது, கொடியிலேருந்து வர்ற காய்கறி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பூசணிக்காய் செடியா கொடியா? கொடி, பூசணிக்காய் கொடி. சொரக்காய் கொடி. அல்லேலூயா. அதுக்குத்தான் நீங்கள் விலையை போடணுங்கிறது. விலையை போட்டால் இப்போ செடின்னு சொல்ல மாட்டீங்களே நீங்கள். முருங்கைக்காய் செடியா கொடியா? மரம். அப்பா அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பல ரூபங்களில் காய்கறியை கொடுக்குறாரு நம்மளுக்கு. ரைட்டு, ஓகே, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி, கேரட்டு செடியா கொடியா? அப்பா ஒரு கையை தட்டு. கேரட் எங்கேருந்து விளையுது? மண்ணுக்குள்ளே வருது. சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்கு. அப்பா சோத்திரண்டா. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? மண்ணிலிருந்து வருது. ஆனால் மேலே கிளை தெரியும். அந்த கிளையை பார்த்து முத்திருச்சு சொல்லி என்ன செய்வாங்க? பிடுங்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பயறு வகைகள். பயறு வகைகள் இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பாசு பயிறு, தட்டைப்பயிறு, காணப்பயிறு, வேற என்ன பயிறு? மொச்சப்பயிறு, உளுந்தம்பயிறு. ஒரு டாக்டர் சொன்னார், பயறு வகையில் டெய்லி ஒவ்வொரு பயிரை வச்சு நீங்கள் குழம்பு வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு வியாதியே வராதான். அல்லது கீரையில் டெய்லி ஒவ்வொரு கீரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதியே வராதான். இப்போ குழந்தைகளுக்கு காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, புழுக்குன்னு ஒரு கஞ்சியை வச்சுருவாங்க. கஞ்சி வச்சு அப்படி புரட்டி ஊட்டிட்டு அப்படி ஊட்டிடுவாங்க. ஏன்? அந்த கஞ்சி ஊட்டும் போது ஒரு அரைக்கீரை வாங்கி அதை நல்லா கிண்டி அந்த சோத்தோடு போட்டு அந்த கீரையோட பிள்ளைக்கு ஊட்டிப்பார். பிள்ளைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், நல்லா நோய் வராது, நல்லா சக்தி கிடைக்கும். கீரையில் நல்லா சக்தி இருக்குது. அதை தாய்மார் பண்ணுறது கிடையாது. புழுக்குன்னு குக்கரில் வந்து சோறை வச்சு போடுவாங்க, புருன்னு விசில் அடிக்கும், உடனே இறக்கி வச்சு இருந்தால் சாப்பிடு உப்பு மட்டும் போட்டு ஊட்டி விட்டுருவாங்க. அதில் சத்தாக இருக்குது, ஒரு சத்தும் கிடையாது. ஏன்? ஒரு 2 வெண்டைக்காய், 2 கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி வச்சு அந்த தண்ணி எடுத்து அந்த கஞ்சியில் ஊற்றி அதை பிள்ளைக்கு ஊட்டி பாரு, சத்து பிடிக்கும் பிள்ளைக்கு. பிள்ளைக்கு சத்து பிடிக்கும். தண்ணியை மட்டும் கொடுக்கக்கூடாது. வெஜிடபிளுக்கு அந்த ஜூஸ் தண்ணி எடுத்து பிள்ளைக்கு சோறை போட்டு ஊட்டி கொடுக்கணும். குழந்தைய வச்சிருக்கால புரிஞ்சுக்க. நான் சோறை பிசைஞ்சு கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு. பிசை தாயி வேணான்னு சொல்லலை. அந்த பிசையும் போது அதுக்கு தண்ணி ஊற்றுற தெரியுமா? அந்த தண்ணிக்கு கொஞ்சோண்டு கேரட்டு, ஒரு 2 கத்திரிக்காய், 2 வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு வேக வச்சு காயை கூட ஓரம் கட்டிடு, நீ தின்னுக்க. ஆனால் அந்த தண்ணி இருக்குது தெரியுமா? அந்த தண்ணியோட கொஞ்சம் சோறை போட்டு அப்படி பிணைஞ்சு அப்படி பிள்ளைக்கு ஊட்டிப்பாரு, பிள்ளை உற்சாகமாக இருக்கும். ஒன்றா காட்டில் பிள்ளை நல்லா தெம்பாக வந்துடும். இது தாய்மார்கள் செய்கிறது கிடையாது. அப்புறம் பிள்ளை வந்து வாய்த்தால போகுது, அது போகுது, இது போகுது, தூக்கி ஆஸ்திரி ஓடு, பீஸா கட்டு 1000 ரூபா. பிள்ளைக்கு சளி பிடிச்சிருச்சு. ஏன் சளி பிடிக்குது? பிள்ளை கால் வலிக்குது, பிள்ளை அது செய்யுது இது செய்யுது, தூக்க ஆஸ்பத்திரிக்கு. ஒரு குழந்தைக்கு வியாதி வருதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியில் ஒரு நோய் வந்தால் உள்ள ஒரு அணுக்கள் இருக்குது நம்ம உடம்புல. அணுக்கள், அந்த அணுக்கள் என்ன பண்ண நோயை போய் எதிர்த்து அடிக்கும், நோய் வராது. நோய் வரும்போது எதிர்த்து அடிக்கிறதுக்கு அந்த அணுக்கள் இல்லை. அந்த அணுக்கள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காய்கறி ஜூஸு கீரை வகையில் அது சத்து வந்து பிடிச்சி நோயை வர தடுக்கும். அதான் உயிரணுக்கள். இது அவன் உடனே தவிர தூக்கு ஆஸ்பத்திரி ஆட்டோவை பிடி தூக்கிட்டு போ பிள்ளைய. நான் என்ன சொல்கிறேன், அங்கே 1000 2000 கட்டிட்டு வரையில இங்கே வந்துட்டு என்ன செய்கிறேன், ஒரு 10 ரூபாய்க்கு கீரையை வாங்கு, அதை நசுக்கு, சோறை போட்டு பண்ண, அப்படி விட்டு முடிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய தூக்கிட்டே போக மாட்டேங்க. என்னடா ஒரு மாதிரி எல்லாம் பார்க்குறீங்க? இதை செஞ்சு பாருங்கள் தாயி. இங்கே இருங்க, நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இந்த மட்டனு சிக்கனை காட்டில, நீ மட்டன் சிக்கன் சாப்பிடு வேணான்னு சொல்ல வரல, மட்டன் சிக்கனை காட்டில டெய்லி ஒவ்வொரு பயிர், டெய்லி ஒவ்வொரு பயிர். இன்றைக்கி என்ன பயிர்? சுண்டைக்காயா? இன்றைக்கி ஏதோ பயிர், சரியா? அப்போ டெய்லி ஒரு பயிர். அதாவதுமா சுண்டைக்கடலை இருக்கு இல்லையா, சுண்டைக்கடலை கூட்டு ஒரு நாளைக்கு,
அடுத்து மொச்சப்பயிர் கூட்டு ஒரு நாளைக்கு, அடுத்து காணப்பயிர் கூட்டு ஒரு நாள். இங்கே இருக்க காணப்பயிர் இந்த குதிரை காணா இருக்குது தெரியுமா, அந்த காணப்பயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி பூரா அடிச்சு தூக்கி தள்ளி போட்டுரும். காணப்பயிர் காணப்பயிரில் அவ்வளோ எஃபெக்ட் சத்து இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் செய்கிறது கிடையாது யாரும். என்ன எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, கொடியிலேருந்து இங்கே போய்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த காலையில் அம்மாமார்கள் சோம்பேறியாக இருக்காங்க. சோம்பேறி காலையில் இங்கே இருங்களேன். நான் என்ன சொல்லுமா, நீங்கள் உற்சாகமாக இருக்கணுமா, ஒன்றும் இல்லை, டெய்லி நீதிமொழி 31 படிச்சு விடுங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. நீதிமொழி 30 எப்படி போட்டிருக்கு, பெண்கள் எப்படி இருக்கணும்னு? நீதிமொழி 31 பெண்கள் இருட்டோட எழுந்து பைபிள் எல்லாம் போட்டிருக்கு. இங்க தன் வீட்டு காரியத்தை நீங்கள் எப்படி தெரியுமா, நீங்கள் வேலைக்காரங்களுக்கு படி ஆளாக இருக்கணும். வேலைக்காரங்களுக்கு வயக்காட சொல்லுங்க, இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக. நீ சொன்னால் போதும், நினச்ச போதும் வாங்கிடுவீங்க. அல்லேலூயா. இதனால் புருஷங்கார என்ன செய்வானா, இதை இப்படி செய்யும்போது எனக்கு அவன் ஒரு 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 கணப்படுத்தியான் பாருக்கியா, அது இன்னொரு வசனம் இருக்கும் பாருங்கள். யார் புகழ்றா? இப்போ இருக்க வீட்டுக்காரன் புகழ்றானா? அப்படி புகழ்ந்த கை தூக்கு, புகழ்ந்த கை தூக்கு. அந்த வை வாங்காம இருந்தால் சரித்தியான். அல்லேலூயா. அந்த மாதிரி புகழ்றதுக்கு நீ நடக்கணும். நீ 7 மணிக்கு தூக்கிட்டு எப்படி புகழ்வியா? எந்திரி காலையில் கத்த ஆரம்பிச்சிருவியான். நீ 7 மணிக்கு தூக்கிட்டு இருந்தா, வேதம் சொல்லுகிறது பெண்கள் இருட்டோடு என்ன செய்யணுமா, எந்திரிக்கணும். வெயில் வர்றதுக்கு முன்னால் எந்திரிக்கணும். வெயில் வந்துட்டால் உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. மண்ணா எப்போ விழுந்துச்சு? வெயில் வர்றதுக்கு முன்னால் தான் மண்ணா வந்துச்சு. வெயில் வந்தால் அந்த மண்ணை என்ன செஞ்சிடும்? உருகி போயிடும். அப்போ வெயில் வந்த பிற்பாடு நான் ஜெபிக்க போகிறேன். வெயில் வர்றதுக்கு முன்னால் காலை ஜபம் இருக்கணும். வெயில் வர்றதுக்கு முன்னால் காலை ஜபம் இருந்துச்சுன்னா உன் ஜபத்துக்கு என்ன செஞ்சிடும்? பதில் வந்துடும். ஆமேன். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுற பொறுப்பு யாருக்கு? புத்தியுள்ள ஸ்திரீ. ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் அக்காமாருங்க எல்லாம் கடைக்கு போகிறாங்க, காய்கறி வாங்குறாங்க. இந்த காய்கறி விலை கூட எனக்கு தெரியாது, என்ன விலை ஏது விலைன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால் குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த காய்கறி எல்லாம் வாங்கணும், கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு தான் அந்த குடும்ப லாப நஷ்டம் எல்லாம் புரிச்சு கரண்ட்டு சொல்லணும். நீ கத்திரிக்காய் என்ன விலையா? இப்போ எங்கள் வீட்டில் கடைக்கு போ, அப்படி கடைக்கு போய்ட்டு அப்படி சிட்டையை கொடுப்பா. அப்படி என்னப்பான்னு கேட்டேன். 515, 430, 330 டெய்லி காட்டுவேன். அப்படி என்னன்னு கேட்டால் அது இவ்வளவு, இது இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நான் கேட்டேனா, தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பம் இருந்தால் எல்லா காரியத்தையுமே புருஷன் கரெக்டாக சொல்லணும். சொல்லணும், நல்லது கெட்டது வந்தது காய்கறி எவ்வளோ. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக சிட்டையை கொடுத்துறாங்க. கடைக்கு போவாங்க, இந்த கடைக்கு போயிட்டு சிட்டையை கொடுத்தாங்க. 350, 450, 500 இன்றைக்கி இவ்வளோ ஆச்சுன்னு கொடுத்துருவாங்க. தெரிஞ்சுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒரு குடும்பங்கிறது நாம் சேர்ந்து வாழணும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி தான் என்ன செய்யணும், வாழணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த சத்தியத்தை அறிஞ்சு நீங்கள் நடக்கும்போது நீங்கள் தப்பாக நினச்சிவீங்க, கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது நீங்கள் கனி கொடுக்கும்படி. அதாவது யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு செடி, நாம் கொடிகள். இந்த கொடியில் நாம் நிலைச்சிருந்தா நாம் மிகுந்த. இன்னைக்கு ஏன் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியல? இன்னைக்கு நம்ம செடியில், நம்முடைய மரத்தில் ஏன் கனி இல்லை? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யோவான் 15 பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு செடி, நாமளும் என்னது? கொடி. அப்ப இயேசுவாகிய செடி மேல கொடியா படரும் போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். வாசிங்க, எடுத்து வாசிங்க.
நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்க எல்லாருமே நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணுமா? உங்க மரத்துல கனிகள் எப்ப பார்த்தாலும் காய்ச்சிக்கிட்டே இருக்கணுமா? அப்ப என்ன செய்யணும்? இந்த செடியாகிய இயேசு மீது நீங்கள் என்ன செய்யணும்? கொடியாக படரணும். இயேசு இல்லாம கொடி இல்லை, கொடி இல்லாமல் கனி இல்லை. அப்போ இயேசு செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு செடி, நாம் கொடி. கொடியாக என்ன செய்யுது? தோட்டத்திலிருந்து செடி வருது, செடியிலிருந்து கொடி வருது, கொடியிலிருந்து கனி வருது. அல்லேலூயா. தோட்டம் இல்லாமல் செடி இல்லை, செடி இல்லாமல் கொடி இல்லை. அப்போ பிதா இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் நம்ம இல்லை. அப்போ அந்த இயேசு ஆகிய செடி மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடியாக என்ன செய்யணும்? படரணும். அப்படின்னா படரன் என்ன அர்த்தம்? சரி, பூ மல்லிகைப்பூ கட்டுறீங்கள, நார் இருக்குல்ல, நார் அந்த நாரை மோந்து பாருங்க, ஒன்றும் தெரியாது. ஆனால் அதில் மல்லிகைப்பூ கட்டிவிட்டு மோந்து பாருங்க, மணக்கு என்ன மணக்கும்? நார் மனம் தெரியாது, மல்லிகைப்பூ மனம் வரும். அப்போ நம்ம நார், அவர் மல்லிகைப்பூ. எல்லாம் சொல்லுங்க, நான் நார், நான் பாவப்பட்டவன், இந்த தள்ளப்பட்டவன். இந்த நாறு அந்த பூவாகிய இயேசு மீது பின்னி பிணைஞ்சு கட்டும்போது நான் மனம் வீசுகிற ஒரு மரமாக மாறி விடுகிறேன். கையா தட்டா போகு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாறு தனியாக இருந்த மனம் இல்லை, அந்த நாறு அந்த பூவோட சேரும்போது அது மனம் வீசுகிற மரமாக மாறி விடுகிறது. அப்போ நீங்களும் நானும் நாறு, ஆனால் இயேசு மனம் வீசுவார். அல்லேலூயா. அதுதான் கொடி, செடி. அல்லேலூயா. அப்போ அந்த செடி மேலே கொடி படரும் போது தான் அது மிகுந்த கனிகளை கொடுக்கிறது. புரியுதுங்களா? எல்லாம் சொல்லுங்க, இயேசு செடி, நான் கொடி. அந்த செடியாகிய இயேசு மீது நான் படர நான் கொஞ்சமாக இல்லை மிகுந்த கனிகளை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இன்னொரு அது கீழே போட்டிருக்கு, நீங்கள் செடி இல்லாமல் கொடியை படர முடியாது, வெட்டுண்டு கீழே விழுந்துட்டீங்கன்னா எங்கே போவீங்களா? அக்கினியில். ஆமாம், ஏசு இல்லாமல் வாழ்ந்தோம்னா முடிவு அக்கினி. அல்லேலூயா. இப்போ புரியுதா? அதான் யோவான் 15:8 மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கள். அதான் யோவான் 15:5-6 மிகுந்த கனிகளை என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. அப்போ நம்முடைய மரத்தில் நம்முடைய வேறு பட்டு போகாமல் இருக்கணும்னா, நம்முடைய மரத்தில் கனிகள் 24 நாளும் காய்ச்சிக்கிட்டு இருக்கணும்னா, செடி மேலே நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? படரணும். படறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபிப்பது, துதிப்பது, வேதம் வாசிப்பது, அவர்கிட்ட கொஞ்சுவது, கெஞ்சுவது, அவரை ஆராதிப்பது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவர்கிட்ட படறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னா நீங்கள் செடி மேலே படரலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த செடி மேலே கொடியை வெட்டிட்டா, ஒரு செடி இருக்குது, செடியில் கொடியை வெட்டிட்டா எது காயும்? செடி நிற்கும். அப்போ நம்ம யார்? நம்மளுக்கு குறித்து என்ன சொல்லுது வேதம்? அப்போ செடியிலிருந்து கொடியை வெட்டிட்டா, அப்போ வெட்டாமல் செடியில் படணுமா வேணாமா? ஆனால் செடியை பாட்டுக்கு இருக்கும், ஆனால் கொடி காஞ்சி போயிடும். காஞ்சிட்டா அக்கியில் போடணும். அதனால தான் சொல்கிறேன், செடியாகிய இயேசு மீது கொடியாக படருங்கள், மிகுந்த கனிகளை என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இங்கே இருக்க அரளி செடி இருக்குது, அதில் படர்ந்தால் என்ன வரும்? விஷம். அதில் நம்ம படரக்கூடாது. கனி கொடுக்குற செடியில் என்ன செய்யணும்? படருங்க. அப்படி படரும்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, செடியாக இயேசு மீது நாங்கள் கொடியாக படரும்போது எங்கள் வேறு ஆண்டவரே மிகுந்த ஆண்டவரே கனிகளை கொடுக்கும்படி மறுபடி கட்டப்படுகிற, மறுபடி வேறு விடுகிற ஒரு மரமாக எங்களை நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. உற்சாகத்தின் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வதாக இந்த வார்த்தையை கேட்குற ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுங்கள். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.